இங்கே இருக்கிறாரு ஒரு அமைச்சர், நானும் பார்ப்பேன். எப்போ பார்த்தாரோ ரீல்ஸ் போட்டு தள்ளுவார். நேற்று கூட ஏதோ போட்டார், ஏதோ வெள்ளை காக்கா வந்தது, அதை பார்க்க வேடிக்கை பார்க்க ஆள் வருவாங்கன்னு. எங்கள் அண்ணன் வெள்ளை காக்கா அதை கிடையாது தலைவா. எங்கள் அண்ணன் ஒரு தமிழ்நாட்டுக்கு கிடைத்த ஒரு பெரிய சிங்க குட்டி. எங்கள் அண்ணனுக்கு ஒரு பாட்டு போட்டால் உதயநிதிக்கு ஒரு பாட்டு போடுறது. எங்கள் அண்ணன் ரேம்ப் வாக்கு போனால் அவர் ஒரு ரேம்ப் வாக்கு போடுறது. ஏன்னா மதுரையில் ஒரு 3 நாளுக்கு முன்னாடி ஒரு மாநாடு நடந்தது, உங்களெலாம் தெரியும். ஒரு அக்கா பேசுது, இப்போது முதல்வர் அவர்கள் வருவார், நீங்களாம் துண்டை சுற்றி அவர் மேலே தூக்கி அடிக்கணும். அதில் ஒருத்தன் பார்த்தான், துண்டை நல்லா கையில் கட்டி அவனுக்கு எத்தனை நாள் வெறியில தூக்கி மூஞ்சில் டப்பால் ஒரு அடி அடித்தான். எங்கள் அண்ணன் விக்கிரவாண்டிலையும் மதுரையிலையும் அந்த ரேம்ப் வாக்கில் நடந்து போனா ஒரு 10 சிங்கம் சேர்ந்து வந்தா அந்த ரேம்ப்ல வந்தா எப்படி இருக்குமோ அது ரேம்ப் வாக்கு. சும்மா பார்க்கில் காலைல 5 மணிக்கு வயசான தாத்தா காலைல வாக்கிங் போகிற மாதிரி வரதுலாம் ரேம்ப் வாக்கு கிடையாது. ஏற்கனவே ஒருத்தர் பெண்ணுக்கு பஸ்ஸை குத்துட்டு அமைச்சரை விட்டு ஓசின்னு திட்டுறது. இப்போ ஆண்களுக்கும் பஸ்ஸை குத்துட்டு ஆட்டோக்காரனுக்கு வருமானம் இல்லாமல் போகக்கூடிய ஒரு கட்சியாக இந்த 2 திராவிட கட்சியும் நம்மளை ஓசின்னு சொல்லிட்டு, நீ 1000 ரூபாய் குத்தா ஓட்டு போடுவேன், 2000 ரூபாய் குத்தா ஓட்டு போடுவேன், உனக்கு எல்லா குத்தாலும் ஓட்டு போடுவேன்னு சொல்லிட்டு உன்னை புத்தியை மயங்க வச்சிருக்குது. அடுத்ததாக இங்கே சிறப்புரை ஆற்ற, அதாவது ஒரு 30 ஆண்டுகளுக்கு முன்னாடி ஒரு 2 லாரி வச்சு சிறிய தொழில் செஞ்சு ஒரு நல்ல வளமான வாழ்க்கையில் இருந்தார். திடீர்னு அந்த லாரியால் ஒரு சில அசம்பாவிதங்கள் நடந்து வாழ வழி தெரியலாமல் இருந்தார். அந்த நேரத்தில் தளபதி அவர்களை நேரில் கூப்பிட்டு உங்களுக்கு என்ன உதவி செய்யணும்னு கேட்டார். எனக்கு ஒரு ஆட்டோ வாங்கி கொடுத்தா நான் ஓட்டி பொழைச்சிக்குவேண்ணா அப்படின்னு சொல்லி அவருக்கு ஒரு ஆட்டோவை வாங்கி கொடுத்து இன்னைக்கு கழக தலைவர்களுக்காக தன்னோட உண்மையான உழைப்பை கொடுத்து கொண்டிருக்கும் வடசென்னை கிழக்கு மாவட்ட கழக செயலாளர் திரு ராமகிருஷ்ணன் அவர்கள் இப்பொழுது சிறப்புரையாற்றுவார். வாழ்க தளபதி, வளர்க தமிழக வெற்றி கழகம். வாய்ப்பு கொடுத்த பொதுச் செயலாளர் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்து என்னுடைய உரையை தொடங்குகின்றோம். இந்த தொகுதியில் இவ்வளோ பெரிய விழாவை ஏற்பாடு பண்ணனா அது தாமோ அன்பரசு தொகுதியாக இருந்தாலும் 200 ரூபா பணம் கொடுக்கணும், குவார்ட்ரு கொடுக்கணும், கோழி பிரியாணி கொடுக்கணும். ஆனால் நம்ம அண்ணன் SSS சரவண தளபதின்னு சொன்னதுமே இவ்வளோ பெரிய கூட்டத்தை கூட்டினார்னா அதுதான் நம்ம இந்த குன்றத்தூர்ல கிடைக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய வெற்றி. சந்தோஷ் சாரி, ஏன்னா டைம் கிடையாது. 2வது திரு நாராயணன் சொன்ன மாதிரி கிட்டத்தட்ட ஒரு 30 ஆண்டுகளாக தலைவருக்கு ரசிகர் மன்றம் வைத்து நற்பணி இயக்கத்தில் பயணித்து மக்கள் இயக்கமாக இருக்கும் போதும் உழைத்து எல்லாருமே சொல்கிற மாதிரி உங்கள் கட்சியில் பணம் இருந்தால் தான் பதவி தரேன்னு சொன்னாங்க. ஆனால் ஒரு ஆட்டோ ஓட்டுநரை கூப்பிட்டு மாவட்டத்தினுடைய துணை செயலாளர் என்ற பதவி வழங்கிய என்னுடைய தலைவனுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். கிட்டத்தட்ட 30 ஆண்டுகளாக அவர் காஞ்சிபுரம் மாவட்டத்தினுடைய செயலாளராக இருக்கும் போதும் இன்றைக்கு சென்னை புறநகர் மாவட்ட செயலாளராக இருக்கும் போதும் ஒரே ஒரு மந்திரம் தளபதி 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 என்று 30 ஆண்டுகளுக்காக இங்க மக்களுக்காக பல்வேறு நற்பணிகளை செய்த எங்களுடைய அருமை நண்பர் திரு ஈசிஆர் சரவணன் அவர்களுக்கு எங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். ஏன்னா கிட்டத்தட்ட அண்ணா லைலாமணி அவர்களே, ஒரே ஒரு விஷயம் சொல்கிறேன், இந்த ஒரு 20 நாளில் 15 கூட்டம் அண்ணன் ஈசிஆர் சரவணன் போட்ட ஒரு பொதுக்கூட்டம் தான். அந்த அளவுக்கு தளபதி மேலே ஒரு அன்பாக இருக்கக்கூடிய உங்களுக்கெல்லாம் ஒரு மாவட்ட செயலாளர் கிடைச்சிக்கிறார் என்று சொன்னால் நிச்சயமாக இந்த தொகுதியில் நமக்கு வெற்றி நிச்சயம் என்பதை இந்த இடத்துல சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். ஏன்னா நம்ம கட்சி ஆரம்பிக்க நிறைய பேர் சொன்னானுங்க, யாரோ கட்சி ஆரம்பித்தாங்க எல்லாருமே காணாமல் போயிட்டாங்க, அதே மாதிரி இவரும் காணாமல் போயிடுவார்னு. முதல்ல நம்ம கட்சி ஆரம்பித்ததுமே பாதி பேருக்கு பிபி வந்தது. அதுக்கப்புறம் கொடியை அறிமுகம் பண்ணார்.
பாதி பேருக்கு ஆட்டோ அட்டாக்கே வந்தது. அப்புறம் மாநாடுன்னு ஒன்று அறிவிச்சாரு. பாதி பேருக்கு பைத்தியமே பிடிச்சி போச்சு. ஆனால் இந்த 3 ஆண்டு காலங்களை மூணாவது ஆண்டு அடி எடுத்து வைத்து இந்தியாவை திரும்பி பார்க்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய சக்தி, ஒரு கட்சி நம்மளுடைய தமிழக வெற்றி கழகம் வெற்றி நடை போட்டு கொண்டிருக்கிறது. ஏன்னா நிறைய பேர் சொன்னாங்க இந்த ஊழல்னு. இந்தியாவிற்கே ஊழல்னா என்னன்னு கண்டுபிடிச்சது யார் தெரியுமா? யாருன்னா இருந்தா சொல்லுங்க. உங்களதாம்மா. நம்ம திமுக மீட்டிங் வரல, உங்களை 200 ரூபா குத்தோ டெம்போ டிராவலில் கடத்தின்னு வந்தோ இல்லை வீடு வீடுக்கு பணம் கொடுத்து கூட்டம் கிடையாது. தளபதி அண்ணன் சொன்னதுமே வந்த இந்த மகளிர் கூட்டம். ஏன் அமைதியாக இருக்கிறீங்க? யாரு இந்தியாவிற்கே ஊழல்னா யார் கண்டுபிடிச்சி கொடுத்தது? முத்தமிழ் அறிஞர் ஐயா மு கருணாநிதி அவர்கள். ஆனால் இந்தியாவிலே நான் ஆட்சிக்கு வந்தா ஊழல் பண்ண மாட்டேன், எனக்கு அந்த அவசியம் கிடையாது சொன்னது யாரு? நம்மளுடைய வருங்கால முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்கள். இங்க இருக்கிறாரு ஒரு அமைச்சர், நானும் பார்ப்பேன். எப்போ பார்த்தாரோ ரீல்ஸ் போட்டு தள்ளுவார். நேற்று கூட ஏதோ போட்டாரு, ஏதோ வெள்ளை காக்கா வந்தது, அதை பார்க்க வேடிக்கை பார்க்க ஆள் வருவாங்கன்னு. எங்கள் அண்ணன் வெள்ளை காக்கா அதை கிடையாது தலைவா. எங்கள் அண்ணன் ஒரு தமிழ்நாட்டுக்கு கிடைத்த ஒரு பெரிய சிங்க குட்டி. எங்க அண்ணன் இந்த காக்கா கதெல்லாம் நீங்க மாநாடு போட்டீங்க பார். முதல்ல ஒரு விஷயத்தை நான் உங்ககிட்ட சொல்லி கடமைப்பட்டிருக்கிறேன். நம்ம அண்ணன் சினிமாலாம் விட்டுட்டு அரசியலுக்கு வந்துட்டாரு. ஆனால் நம்ம முதலமைச்சர் இந்த வாட்டி அரசியலில் தோத்துட்டு சினிமா நடிக்க போகிறார். ஆமாங்க, எங்கள் அண்ணனுக்கு ஒரு பாட்டு போட்டால் உதயநிதிக்கு ஒரு பாட்டு போடுறது. எங்கள் அண்ணன் ரேம்ப் வாக்கு போனால் அவர் ஒரு ரேம்ப் வாக்கு போடுறது. ஏன்னா மதுரையில் ஒரு 3 நாளுக்கு முன்னாடி ஒரு மாநாடு நடந்தது, உங்களெலாம் தெரியும். ஒரு அக்கா பேசுது, இப்போது முதல்வர் அவர்கள் வருவார், நீங்களாம் துண்டை சுற்றி அவர் மேலே தூக்கி அடிக்கணும். அதில் ஒருத்தன் பார்த்தான், துண்டை நல்லா கையில் கட்டி அவனுக்கு எத்தனை நாள் வெறியில தூக்கி மூஞ்சில் டப்பால் ஒரு அடி அடித்தான். இன்னைக்கு மக்கள் எவ்வளவு வெறுப்பாக இந்த திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி மேலகிறாங்கன்னு பார்த்துங்க. அதுக்கப்புறம் இப்போ வருவார், நீங்களாம் லைட் ஆஃப் பண்ணி ஆன் பண்ணுன்றது. செட்டாவில் முதல்வர் ஐயா அவர்களே, இது பரவாயில்ல. இந்த ரேம்ப் வாக்குன்னு ஒன்று சொல்லுவாங்க தெரியுமா? எங்கள் அண்ணன் விக்கிரவாண்டிலையும் மதுரையிலையும் அந்த ரேம்ப் வாக்கில் நடந்து போனா ஒரு 10 சிங்கம் சேர்ந்து வந்தா அந்த ரேம்ப்ல வந்தா எப்படி இருக்குமா? அது ரேம்ப் வாக்கு. சும்மா பார்க்கில் காலைல 5 மணிக்கு வயசான தாத்தா காலைல வாக்கிங் போகிற மாதிரி வரதுலாம் ரேம்ப் வாக்கு கிடையாது. கரெக்டா? ரேம்ப் வாக்கே கிடையாது. தயவு செய்து எங்களை பார்த்து காப்பி அடிக்காதீங்க. நீங்கள் ஒரு வீட்டுக்குள்ளேயே ஒரு ரேம்பை போட்டு ட்ரைனிங் எடுத்துக்கின்னு அடுத்த வாட்டி எங்கன்னா மாநாடு போட்டிங்கன்னா எல்லாமே பண்ணுங்க. அப்புறம் சகோதரி சொன்னாங்க மகளிர் அணி மாநாடுன்னு. மகளிர் அணி மாநாட்டில் யாருமா வருவா? தமிழ்நாட்டிலேருந்து நம்ம பெண்மணி வருவாங்க. இந்திக்காரை கூப்பிட்டு மாநாடு நடத்தின கட்சி யார் தெரியுமா? தமிழ்னு சொல்லி வளர்த்துருக்குறாங்க பேர் ஐயா மு.க. ஸ்டாலின் அவர்கள். பேட்டி எடுக்கிறான் போயிட்டு 2 அக்கா வேண்டா, என்னம்மா எப்படி இருந்ததுன்னு. கே போல்தா கே நெய். இந்திக்காரங்களை வச்சு மாநாடு நடத்துகிற மாநாடு நம்ம மாநாடு கிடையாது. 200 ரூபா கொடுக்காம, கோட்ரு கொடுக்காம, கோழி பிரியாணி கொடுக்காம அண்ணன் மாநாடு அறிவிச்சதுமே 18 லட்சம் பேர் சேர்ந்து வந்து இன்னைக்கு இந்தியாவை திரும்பி பார்க்கக்கூடிய ஒரு மாநாடு எங்க அண்ணன் நடத்தினார். அப்புறம் தேர்தல் அறிக்கை பற்றி சொன்னாங்க. இவர் என்ன சொல்றாரு, நீ 1000 ரூபாய் கொடுத்தா அவர் 2000 கொடுப்பாராம். 10,000 ரூபாய் சீட்டு ஏலமா விட்டுனுக்குறானுங்க. இங்க நீ 1000 ரூபா கொடுத்தா நான் 2000 ரூபா கொடுப்பேன், நீ 2000 ரூபா கொடுத்தா நான் 4000 ரூபாய் கொடுப்பேன். அதில் இன்னொருத்தர், நான் ஆட்சிக்கு வந்தால் ஆண்களுக்கெல்லாம் ஃப்ரீ பஸ் கொடுப்பாராம். இங்கே இருக்கிறவனா ஆட்டோ ஓட்டினவன் போனால் ஊட்டாண்ட வந்து அடிப்பான் உன்னை. ஏற்கனவே ஒருத்தர் பெண்ணுக்கு பஸ்ஸை கொடுத்துட்டு அமைச்சரை விட்டு ஓசின்னு திட்டுறது. இப்போ ஆண்களுக்கும் பஸ்ஸை கொடுத்துட்டு ஆட்டோக்காரனுக்கு வருமானம் இல்லாமல் போகக்கூடிய ஒரு கட்சியாக இந்த 2 திராவிட கட்சியும் நம்மளை ஓசின்னு சொல்லிட்டு நீ 1000 ரூபாய் கொடுத்தா ஓட்டு போடுவேன், 2000 ரூபாய் கொடுத்தா ஓட்டு போடுவேன், உனக்கு வந்து எல்லா கொடுத்தாலும் ஓட்டு போடுவேன்னு சொல்லிட்டு உன்னை புத்தியை வந்து மயங்க வச்சிருக்குது. ஆனால் அதெல்லாம் வாக்குறுதி. எங்கள் அண்ணன் கொடுத்தாரு பார் வாக்குறுதி.
நான் ஆட்சிக்கு வந்தால் பெண்களுக்கும் குழந்தைகளுக்கும் பாதுகாப்பு கொடுப்பதில் தமிழ்நாடு முதலிடமாக இருக்கும் என்று சொன்னார். கவர்மெண்ட் ஸ்கூலு தனியார் ஸ்கூலுக்கு ஈக்குவலா நான் கொண்டு வருவேன் சொன்னார். அது வாக்குறுதி. போதை இல்லாத ஒரு தமிழ்நாட்டை நான் உருவாக்குவேன்னு சொன்னாரு. அது வாக்குறுதி. இதாங்க வாக்குறுதி. சும்மா எப்போ பார்த்தாலும் நான் கேட்குறேன், அவங்க கேட்ட மாதிரி தான் 5000 ரூபா பணம் கொடுத்துட்டு 2000 ரூபாய் கோடை கால சிறப்பு நிதின்னு கொடுக்குறாங்களே. போன வருஷம் வெயில் காலம் வரலையா? அதுக்கு போன வருஷம் வெயில் காலம் வரலையா? எங்கள் அப்பா கூட சொன்னார், ஏண்டா இவங்க திமுக காரனுங்க சொம்ப வச்சுட்டு அண்டா வத்துன்னு போகிறவனுங்க பொங்கலுக்கு பார்த்தா 3000 ரூபாய் கொடுக்குறானுங்க, திடீர்னு பார்த்தா அம்மா அக்கௌண்ட்டில் 5000 ரூபாய் பணம் போடுறானுங்க, என்னடா விஷயம்னாரு. நான் சொன்னேன், எங்கள் அப்பா திமுக. அப்பா உங்கள் அப்பா எங்கள் அண்ணனை பார்த்து பயம் வந்துச்சு, எந்த வருஷமும் கொடுக்கல. இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா கட்சியும் ஒன்று சேர்ந்து பயப்படுதுன்னா எங்க அண்ணன் தளபதிக்காக தான். ஒரு பக்கம் 13 கட்சி கூட்டணி, ஒரு பக்கம் 8 கட்சி கூட்டணி. இதில் ஆமக்கறி நண்டு சில்லு அல்லு கில்லு எல்லாம் அது ஒரு பக்கம். ஆனால் எங்கள் அண்ணன் தமிழக மக்களை நம்பி எங்கள் அண்ணன் சொல்கிற மாதிரி தான் மக்கள் படையோட பெண்களுடைய ஆதரவோட 2026 சிங்களா வந்து 2026 சென்ட் ஜார்ஜ் கோட்டையில் அமர்வார் என்பதை இந்த இடத்துல நான் சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். ஏன்னா நிறைய அல்வா குத்துறானுங்க. ஒரு சின்ன கதை மட்டும் சொல்லிட்டு நான் கிளம்பிடுறேன். ஒரு ஊர்ல ஒரு வைர வியாபாரி இருந்தாராம். அந்த வைர வியாபாரிக்கு ஒரு அழகான ஒரு பொண்ணு இருந்துதான். அந்த பொண்ணுக்கு வந்து கல்யாணம் பண்ணன்னு சொல்லிட்டு மாப்பிள்ளை பார்த்துனுக்கிறாராம். அப்போ அந்த பொண்ணு என்ன பண்ணிச்சா, அந்த வீட்டு எதிர்க்க ரோட்டில் செவுத்துல ஓவியம் வரைவரை பார்த்து லவ் பண்ணிச்சான். இது அவங்க வீட்டுக்கு தெரிஞ்சு போய் சண்டையாகி அந்த பொண்ணு நைட் அவுட் நைட்டாக ஊரை விட்டு ஓடி போயிடுச்சான். அந்த பொண்ணு, அந்த வைர வியாபாரிக்கு ஒரே ஒரு பொண்ணு. என்னடா பொண்ணு ஓடி போயிடுச்சேன்னு சொல்லிட்டு ஒரு வருஷமாக அவருக்கு உடல் நல சரியில்லாமல் ஆகி போச்சான். தேர்றாராம் அந்த பொண்ணு எங்கேயுமே கிடைக்கலையாம். அதுக்கப்புறம் ஒரு பிட் நோட்டீஸ் அடித்து எல்லா ஊருக்கும் கொடுத்து அனுப்புகிறாராம். பரவாயில்லம்மா, நான் உன்னையும் உன் வீட்டுக்காரையும் சேர்த்துக்கிறேன், நீ என்னை வந்து பாருமா அப்படின்னு சொல்லிட்டாராம். சரின்னு சொல்லிட்டு ஒரு வருஷத்துக்கு அப்புறம் அந்த அம்மா கையில் அந்த லெட்ரு போய் சேர்ந்துதான். அந்த அம்மா ஃபோன் போட்டு, அல்லப்பா நாளைக்கு நானும் எங்கள் வீட்டுக்காரன் வரேன்னு சொல்லிச்சான். 2 பேரும் வரும்போது ஒரு லாரியில் அடிபட்டு அந்த பையன் இறந்து போயிட்டானான் ஆக்சிடெண்ட்டில். இங்கே அப்பா வந்து வரவேற்கிறதுக்கு நல்லா வீட்டாண்ட எல்லாம் மேலதெல்லாம் பண்ணி வச்சுருக்காரு. அந்த பையன் இறந்து போயிட்டான். ஆக்சிடெண்ட் ஆகி இறந்து போனதுமே அந்த அம்மா என்ன பண்ணுது, அவங்க வீட்டுக்காரோடைய ரத்தக்கரை படிஞ்ச சட்டையை எடுத்து மடித்து வச்சுக்குது ஞாபகமாக. எப்பெல்லாம் ஒரு ஞாபகம் வருமோ அப்போல்லாம் அந்த சட்டையை பார்த்து அழுதுகிட்டே இருக்குமா அந்த பொண்ணு. இப்போ வருஷம் ஓடுது. திருப்பி அந்த வைர வியாபாரிக்கு உடல்நல சரியில்லாமல் ஆகுது. ஆனதுமே என்ன ஆகுது, வைத்தியர் வந்து கேட்குறாங்க, என்னம்மா அப்படின்னு. இல்லை, அவர் உங்களுக்கு மறு கல்யாணம் பண்ணாதான் அவருக்கு உடம்பு நல்லா ஆனதுமே இந்த அம்மா கல்யாணத்துக்கு ஒத்துக்கிச்சு. கல்யாணத்துக்கு 15 நாள் இருக்குது. 15 நாள் இருக்கும் போது அவங்க அப்பா கனவுல ஒரு சாமியார் வந்து, அது ஒரு பெரியவர் வந்து தோன்றார். உங்கள் வீட்டில் ஒரு ரத்தக்கார படிஞ்ச சட்டை இருக்குது, அதை நீ தோச்சி காய வைக்கலன்னா 10 நாளில் நீ செத்து போயிடுவேன்றார். அவர் ஏந்து பார்த்தா கனவு. அப்படியா, சரி. ஏந்து பார்த்தா கனவு. சரி, கனவு தானே, பரவாயில்ல விட்டுடலான்னு சொல்லிட்டாப்புல. கல்யாணத்துக்கு 7 நாள் இருக்குது. அதே ஆள் அவங்க அம்மா கனவுல வராரு. இப்போ உன் வீட்டில் ரத்தக்கார படிஞ்ச சட்டை இருக்குது, அது நீ தோச்சி போடலன்னா நீ ஒரு வாரத்தில் நீ செத்துருவேன்னு சொல்லுது அவங்க அம்மாண்ட. அவங்க அம்மா ஏந்து பார்க்குது, கனவு தானே பரவாயில்லன்னு. இப்போ கல்யாணத்துக்கு 2 நாள் இருக்குது. அதே கனவுல அவங்க பொண்ணு கனவுல அந்த பெரியவர் வராரு. நீ வந்து உங்கள் வீட்டில் ரத்தக்கார படிஞ்ச சட்டை இருக்குது, அதை தோச்சி போடலன்னா நாளைக்கு காலையில் நீ செத்துருவேன்றார். இந்த பொண்ணு அடித்து பிடிச்சி அவங்க அப்பாவை எழுப்பி அவங்க அம்மா எழுப்பி அப்போ 3 பேரும் பேசிக்கிறாங்க. ஆமாம், என் கனவுலையும் வந்தது, உன் கனவுலையும் வந்தது, என் கனவுலையும் வந்து சொன்னதுமே பீரோவை திறந்து அந்த சட்டையை துவைக்கிறாங்க. அந்த ரத்தக்காரை போகவே இல்லை. சரி, விடிஞ்சா கல்யாணம், என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு, சரிம்மா நடக்கிறது நடக்கட்டும், நான் போய் துணி வாங்கிட்டு வரேன், நீ வந்து இங்கே இருமான்னு சொல்கிறார். அந்த அம்மா பயத்திலேயே நடுங்கின்னு வீட்டில் உக்காண்ட்டுருது. இவங்க துணி எடுக்க போயிட்டாங்க. கதவை திறந்தா கனவுல வந்த பெரியவர் இப்போ அங்கே வெளியே நிற்கிறார். இந்த அம்மா பயத்திலேயே போகுது,
ஐயா என்ன எதுவும் பண்ணுறாதையா, நான் வாழ போகிற வாழ போகிற பொண்ணையா அப்படி பயந்துக்கினே போகுது. உடனே அந்த பெரியவர் இங்கே வாமான்றார். கிட்ட போகுது, கையில் ஒரு பொட்டலத்தை கொடுக்குறார். என்ன கொடுக்குறாரு? பொட்டலத்தை கொடுக்குறாரு. அந்த அம்மா வாங்கி கையில் பார்த்தது. என்ன குத்தாராம்? ஏரியல் பவுட்ரு குத்தாராம். புரிஞ்சுதா? ஏரியல் விடாப்பிடியான கரையை வந்து வெண்மையாக்கன்னு. ஏன்னா இந்த மாதிரி அல்வாவை வந்து இந்த திமுக இப்போ வர எல்லா வருஷமும் உங்களுக்கு அல்வா கொடுத்துக்கிட்டே இருக்கும். அந்த அல்வாலாம் நம்பாதீங்க மக்களே, நல்லா சிந்தித்து பாருங்க. தமிழ்நாட்டில் ஒரு மாற்றம் ஓணுன்னா, பெண்களுக்கு பாதுகாப்பு ஓணுன்னா, உங்கள் குழந்தைங்களாம் ஒரு நல்ல கல்வி ஓணுன்னா, நீங்கள் வாக்களிக்க வேண்டிய சின்னம் விசில் சின்னம். எங்கள் அண்ணனுக்கு இந்த வாட்டி நீங்கள் பூத்தில் போயிட்டு குத்தெல்லாம் வந்து கும்மாங்குத்தாயி சென்ட் ஜார்ஜ் கோட்டையில் அமர வைத்து அழகு பார்த்து இனி தமிழ்நாட்டில் ஒரு ஊழல் இல்லாத ஒரு ஆட்சியை கொடுக்க நீங்க ஆதரவு தெரிவிக்க வேண்டும் என கூறிக்கொண்டு 1967 உதயசூரியனை உதிக்க வைத்தவர் பேரறிஞர் அண்ணா. 2026 உதயசூரியனை வீட்டுக்கு அனுப்ப போறது எங்கள் விஜய் அண்ணா என கூறிக்கொண்டு வாய்ப்பளித்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.